அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது மண்புழு உரம் சம்மந்தமாக ஒரு 50 லட்சம் ரூபாய்க்கு வந்து ப்ராஜெக்ட் போட்டோம். ஸோ இந்த கஸ்டமருக்கு 50 லட்சம் ரூபாய்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3% வந்து வட்டி மானியம் இன்ட்ரெஸ்ட் சப்சிடியும் கிடைக்கும். ப்ளஸ் வந்து ஒரு 17 ரூபா வந்து 17,50,000 அதாவது 35% வந்து மானியமும் வந்து கிடைக்கும். ஸோ இவங்களுக்கு வந்து திருச்சியிலேருந்து நாம் வந்து அப்ளை பண்ணணும். ஸோ இவங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஜூலை 17, 18 அந்த ரேஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணி டிக்கில் வந்து கொடுத்துட்டோம். ஸோ அப்ளிகேஷனை கொடுத்ததுக்கப்புறம் மறுபடியும் என்ன பண்ணாங்க, ப்ராஜெக்ட் வந்து உள்ளே போயிடுச்சு. உள்ளே போயிட்டு ஒரு 10 நாள் வெயிட் பண்ணோம். அவங்க ஆஃபீஸர்ஸ் வந்து இல்லை அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. சரி ஓகேன்னு வெயிட் பண்ணோம். அதுக்கப்புறம் ஆஃபீஸர்ஸ் வந்து அதாவது என்னென்ன மிஷினரிஸ் வாங்குறீங்க, என்னென்ன சிவில் ரிலேட்டட் ப்ராடக்ட் வாங்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே ஈச் அண்ட் எவ்ரி கொட்டேஷன்ஸ் கேட்டாங்க. அதையும் அவங்க வந்து கஸ்டமருக்கு ரெடி பண்ணி கொடுத்தோம். அதுக்கப்புறம் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் வந்து பிஎம்இஜிபி நாம்ஸ்க்கு ஏற்ற மாதிரி போட்டு கொண்டு வாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதுவும் மறுபடியும் மாற்றி கொடுத்தோம். ஸோ எல்லாமே ஓகே ஆயிடுச்சு. நீங்கள் இன்னும் ஒரு 2 நாளில் உங்களுக்கு வந்து ஃபார்வர்ட் பண்ணிடுறோன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் ஃபாலோ பண்ணதுக்கு இல்லை நாங்கள் வந்து இப்போ ஃபண்டு வந்து அவைலபிலிட்டி முடிஞ்சிருச்சு, இன்னும் ஒரு மாதம் கழித்து நீங்கள் வந்து வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அப்புறம் டக்குன்னு நாங்கள் என்ன பண்ணோம்னா ஃபைலை வந்து ரிஜெக்ட் பண்ணிவிட்டு இதே சப்சிடி ஸ்கீமை வந்து கிட்டத்தட்ட 4 டிபார்ட்மெண்ட் வந்து பண்ணுறாங்க. அதில் ஒன் ஆஃப் தி டிபார்ட்மெண்ட்டாக கேவிஐபி அப்படின்ற ஒரு இதில் வந்து போட்டோம். ஸோ இது வந்து செப்டம்பர் 1 போட்டோம். டக்குன்னு ஃபோன் பண்ணி ஃபாலோ பண்ணி கொட்டேஷன்ஸு ப்ராஜெக்ட்ஸு எல்லாமே கரெக்டாக இருந்ததுனால செப்டம்பர் 3 இவங்களுக்கு வந்து அப்ரூவ் ஆகிடுச்சு. ஸோ அப்ரூவ்டு ஃபார்வர்ட் டு பேங்க்னு வந்துடுச்சு. இதுக்கப்புறம் வந்து ஃபார்வர்டட் டு ஃபினான்சிங் பிரான்ச்சுன்னு வந்தால் தான் பேங்க்குக்கு வந்து போகும். ஸோ இப்போதைக்கு அப்ரூவ்டு ஃபார்வர்டட் பேங்க்னு வந்து மாறிடுச்சு. ஸோ இவங்களுக்கு வந்து மண்புழு உரத்துக்கு கிட்டத்தட்ட 35% வந்து மானியம், ப்ளஸ் வந்து அக்ரி இன்ஃப்ரா ஃபண்ட் அப்படின்ற ஒரு ஸ்கீமில் வந்து இன்ட்ரெஸ்ட் சப்சிடிஸ் இருக்குது. ஸோ இந்த 2 பெனிஃபிட்டையும் அவைல் பண்ணுறாங்க. ஸோ இவங்களுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணது கிட்டத்தட்ட ஜூலை லாஸ்ட்டில் பண்ணி இன்ன வரைக்கும் ப்ராசஸ் வந்து போயிட்டுருக்குது. ஸோ அதனால் சப்சிடிங்கையில் கொஞ்சம் நம்ம வெயிட் பண்ணி தான் வாங்க வேண்டியிருக்கும். ஸோ இதே மாதிரி சப்சிடிஸு ரிலேட்டட் கொரிஸ் எல்லாத்துக்குமே வந்து எங்களோட நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். தேவை அப்படின்னா வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள்.